வெல்கம் பேக். நம்ம காமேஷ் ப்ரோ எதிர்பாராத ஒரு விஷயத்தை வந்து அடுத்து நான் காட்ட போகிறேன். இங்கே ராஜகண்ணன் ப்ரோ இங்கே இருக்காங்க. அடுத்து எப்படி நம்ம ராஜகண்ணன் ப்ரோவும் வருவாங்க வீடியோவில். ஓகே, அவங்களுக்கும் சர்ப்ரைஸ் தான், என்ன பண்ணி தொலைகிறது. இப்போ காமேஷ் ப்ரோட்ட காட்டும் போது அவருக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா சைடில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. வேணா அவரை சைடில் கொண்டு வந்து நிற்க வச்சு 2 பேருக்கும் ஒரேடியாக சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நல்லா தான் இருக்கும். இந்த சர்ப்ரைஸ் பார்ட்டியாவது அப்படி எடுக்கலாமே. வாங்க ப்ரோ, வாங்க. வெல்கம் டு த ஷோ. ஏன்னா உங்களுக்கு 2 இதில் சர்ப்ரைஸ் இல்லாமல் ஒரே இதில் சர்ப்ரைஸ் ஆகிடும். வாங்க தள்ளி வாங்க. இதில் என்ன ஹைலைட்னா, கேட்டுக்குள்ளே இருக்கீங்களா? கேட்டுக்குள்ளே தான் இருக்காரு. ஓகே, இதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் 1 மாசமா. இப்போ காத்து காமேஷ் ப்ரோக்கு தான் சர்ப்ரைஸ். ஆமாம், அதாவது சிவா ப்ரோ கொஞ்சம் சிக்கனு சின்னதாக வச்சுக்க. எப்படி இருக்காது? ரொம்ப நல்லா இருக்கே. நல்லா இருக்கு உங்களுக்கு? எனக்கும் பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ஓகே, ஆனால் ப்ரைஸை தவிர எவ்வளோ வருவா? நம்ம ஊரில் 1,20,000. எவ்வளோ ஜிபி இது? 2 பணக்காரரு வச்சுக்கலாம். நம்ம ஏழை. யார் நீங்கள் ஏழை? அடிக்கடி அதெல்லாம் அப்பப்போ சொல்லுங்கள், எல்லோரும் மறந்துடுறாங்க. ஆனால் நான் ஐம் ஹாப்பி பிகாஸ் 13 விட 15 மோசமாக இருக்குன்னு கேள்விப்படும் போது ஐம் வெரி ஹாப்பி. அப்போ 15 வாங்குறவங்களெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? 12 வச்சிருக்கிறவனே சந்தோஷப்படுவான். அப்பா நம்மதில் பெரிஸ்கோபிக் செட்டப் இருக்குடா, நல்லா இருக்குது, நல்ல கேமரா இருக்குது. அப்போ 13 வாங்கினவன் என்னடா அது பெரிஸ்கோபிக் இல்லை, ஏதோ ட்ரைப்ரிசம் பெரிஸ்கோபிக்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்களேன் இருக்கோம். இப்போ 15 வாங்கினவங்களுக்கு மொத்தமாக அவங்க வாங்குறவங்களே கேமிங்க்கு தான் வாங்குறாங்க. ஆரோஜிக்கு பதில் இப்போ 15 வாங்குறாங்க. ஓ அப்படியா? ஸோ அப்போ உங்களுக்கு கேமரா மொபைல் வேணும்னா நீங்கள் விவோ X300 இல்லை X9 Find X9 இந்த மாதிரி தான் போனோம். OnePlus இனிமேல் கேமரா மொபைல் கிடையாது, கேமிங் மொபைல். இதை சொன்னது நாங்கள் கிடையாது, OnePlus உடைய அண்ணன், பெரிய அண்ணன் ஓப்போ. இல்லை, நீங்கள் ஆல்ரெடி சர்வீஸ் சென்டர் போகும்போது உங்ககிட்ட சொல்லி அனுப்பியிருக்காங்கல்ல. ஆமாம், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது எனக்கு தான். நான் தான் உலகத்துக்கு சொன்னேன் 13 ஒரு கேமிங் ஃபோன் தான். ஆமாம், அது வந்து பல பேர் வாழ்க்கையில் கேம் ஆடினதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது. அன்றே சொன்னார் ஆண்டவர்ங்கிற மாதிரி. பாருங்க, இதுதான் உண்மை. ஒரு நிமிஷம் கட் பண்ணிக்கலாமா? என் அன்பு சகோதரி காஃபி எடுத்துட்டு வந்துட்டாங்க. நீ உட்காருங்க ப்ரோ, நம்ம அடுத்த வீடியோ நம்ம பண்ணிடலாம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் நானும் இப்போ சும்மா தான் நிற்பேன். அப்படிதான் இருக்கும். காமேஷ் ப்ரோனா சும்மாவா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்ல வேலையாக இப்போ நடுவில் ஒரு காஃபி வந்தது. அந்த பர்ஃபி அவர் சாப்பிட்ற வரைக்கும் என்ன பேச சொல்லியிருக்காரு. நம்பிட்டாங்களா? அவ்வளோ பேரும் சொல்கிறாங்க. அதாவது 13 வச்சுருக்கிறவங்க, 12 வச்சுருக்கிறவங்க, ஏன் 11 வச்சுருக்கிறவங்க. 11 இல்லை, 11 கொஞ்சம் கவலைக்கிட மாதிரி தான் இருக்குது. இல்லை 11 12 ஓகே. இன்னும் 2 வருஷத்துக்கு மொபைல் வாங்க வேணாம். ஏன்னா அவனுக்கு அந்த ப்ரைஸ் ஹைக்கு, அதாவது எப்படின்னா அந்த ப்ரைஸ் ஹைக்கில் வந்து எப்படின்னா செத்துப்போன ஒரு சில கம்பெனியோட ரேமெல்லாம் வாங்கி கூட யூஸ் பண்ணுற ரேஞ்சுக்கு ஒரு டிமாண்டை ஒரு ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னால ஆர்டிஃபிஷியலாக எல்லாத்தோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. யாருமே வாங்கலை அப்படிங்கும்போது கட்டாயமாக விலை குறையத்தான் செய்யும். ஆமாம், ஆப்வியஸாக குறைஞ்சுதான் ஆகணும். நான் சொல்கிறது புரியுதா? இதுதான் நம்மளும் கதறிக்கிட்டு இருக்கோம், பார்ப்போம். ஸோ அதனால் இப்போதைக்கு யாரும் என்னை பொறுத்த வரைக்கும் மொபைல் வாங்காதீங்க. இல்லை, ஒரு கேள்வி இருக்குது. சில சமயங்களில் சில விஷயங்கள் யோசிச்சு அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகி நமக்கு இரிட்டேட் ஆகும். இப்போ ஃபோன் ப்ரைஸ் யூஎஸில் பார்க்குறேன் அப்படியே இருக்குது, துபாயில் பார்க்குறேன் அப்படியே இருக்குது, சைனாவில் லான்ச் ஆகிற டிவைஸ் பார்த்தா அப்படியே இருக்குது, இந்தியாவில் மட்டும் என்ன இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு எனக்கு தெரியல. அதாவது என்னன்னா, இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உலகத்துக்கு சொல்லி கொடுத்தது இந்தியா. உலகம் பூரா இருக்கக்கூடிய பெரிய பெரிய இடங்கள்ல இருக்கிற இன்டெலிஜென்ஸ் பீப்புள், மூளை திருட்டுங்கிறது நிறையா நடந்திருக்கு. கொஞ்சம் மூளையோடு இருக்கிறவங்க எல்லா கம்பெனிலையும் ஒரு 2-3% இந்தியர்களும் சீனர்களும் இருப்பதாக உலக கணிப்பு. அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறையா தேவைப்படுதுன்னு ஓவராக திணிச்சு ஆர்டிஃபிஷியலாக ரேட்டெல்லாம் ஏற்றுறாங்க. ஸோ எனக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக ரேட் ஏற்றுறது கூட எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. விற்கக்கூடிய ப்ராடக்ட் ஆல்ரெடி நமக்கு டீக்ரேட் ஆனது தான் கொடுப்பானுங்க அப்படின்னு தான் என்னோட எண்ணம். தப்பு இல்லை. இது உங்களோட, அதாவது நீங்கள் இவ்வளோ பார்த்ததை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க. இது என்னோட எண்ணம். ஓகேயா? இப்போ வந்து இவரை நான் ஒரு லேமேனா, ஏன்னா நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின மொபைல் எடுத்துக்கோங்க. இப்போது அதாவது ஒன்றுமே இல்லை. இப்போது நான் வந்து எதை வச்சு சொல்கிறதா இருந்தாலும் இதே OnePlus 70 எடுத்துக்கோங்க. 70ல் 3 கேமராங்க, 48 மெகா பிக்சல், 12 மெகா பிக்சல், 16 மெகா பிக்சல், பின்னாடி ஃப்ரண்ட்டில் ஒரு 12 மெகா பிக்சல்.
இப்படி மீனிங்ஃபுல்லாக இருந்தது, எல்லா கேமராவும் நல்லா இருந்தது. அப்டேட்டில் அந்த கேமராவை காலியாக்கினாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ OnePlus 13 நான் யூஸ் பண்ணுறேன். 12 யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், பெரிஸ்கோபிக் செட்டப் அவ்வளோ நல்லா இருக்கும் கேமரா. 13ல் என்னென்னா பெரிஸ்கோப்பிக்கை கட் பண்ணிவிட்டு ட்ரைப்ரிசம் பெரிஸ்கோபிக் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு சில ஜாஸ்தி காசு கொடுத்து மார்க்கெட் பண்ணதுனால நிறையா ஒரு சில யூடியூபர்ஸ் எல்லாமே கூட இது வந்து சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. 1-2 பேரில் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் 12 விட 13 டீக்ரேட். இப்போ 13லேருந்து 15 போனால் 15 கேமிங் ஃபோன் ஆகிடுச்சு. அது கேமரா ஃபோனே கிடையாது. ஓகே, இப்போ 13R இப்போ 15R வீடியோ இப்போது ஒன்று இந்த வீடியோக்கு முன்னாடி போயிருக்கும், இல்லைனா வரும்னு நினைக்கிறேன். 15Rலையும் பாருங்கள் 2 கேமரா தான். ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து வீடியோ அல்காரிதம் அவங்களுக்கு மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். 120 FPS எல்லாம் எடுக்க முடியுது. ஓகே, 4Kல 120 FPS 4Kல 120 FPS வந்து நீங்கள் 15Rல எடுக்கலாம்னா இப்போ 15லையும் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். 13ல எடுக்க முடியல. நியாயப்படி கொடுக்கணும். ஃப்ளாக்ஷிப் அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் இப்போ நீங்கள் நான் என்ன தான் சாம்சங்கை கழுவி காரி துப்பினாலும் இப்போ 25ல ஒரு சில விஷயங்கள் 25 சீரியஸ்க்கு ஒன்று வருதுன்னா அது 24 சீரியஸ்க்கும் வந்துடும். ஏன்னா சாம்சங்கோட இது வரைக்கும் நான் பார்த்த அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நான் பார்க்குறது எப்படி இருக்குன்னாக்கா, ஒரு ஃப்ளாக்ஷிப்னு ஒரு 1,30,000 ரூபா கொடுத்து இந்த வருஷம் நான் 2024ல் வாங்கியிருக்கேன்னா 2025ல் 1,40,000 இல்லை அதே 1,30,000 கொடுத்து தான் 25 சீரியஸ் 25 அல்ட்ரா வாங்கியிருப்பாங்க. கரெக்ட் தான். ஸோ அப்போது ப்ரைஸ் வைஸ் ரெண்டும் ஒன்று. அவன் கேமராவோட மாடியூலும் புதுசாக மாற்றுறதில்ல. ஏன்னா எனக்கு 21லேருந்து எல்லா கேமராவும் அதே தான் இருக்குது. 20ல் தான் வந்து 48 மெகா பிக்சல் இருக்குது. கேமராவும் ஹார்ட்வேர் எதுவும் மாற்றுறதில்ல. கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கலாம். பல விஷயங்கள் கொடுத்துருக்கான். கரெக்டு தான். கரெக்டாக. ஆனால் இவங்கனால கொடுக்க முடியாதுன்ற இது இவங்கனால, அதாவது இந்த பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் ஃபேமிலியில் இருக்காங்கல்ல, அவங்க யாருமே இது நிறைய வீடியோவில் நான் சொல்லிட்டேன், ஃபிக்ஸ் பண்ணி சாஃப்ட்வேர் அப்டேட்னு ஒன்று நம்பரில் வேணால் மாற்றுவாங்களே தவிர கேமராக்குள்ளே ஒரு ஃபீச்சர்ஸ், அதாவது நான் ரிலீஸ் பண்ணும்போது 4K 30 FPS தான் எடுக்க முடிஞ்சுது. ஆனால் அந்த ப்ராசஸர்னால் 8K 30 FPS 24 FPSலாம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்படி மாற்றினதா ஏதாவது ஒரு மொபைல் இருக்கா உங்களுடைய வரிசையில்? ஏதாவது ஒரு மொபைல் பண்ணியிருக்கா? எனேபிள் பண்ணாங்களான்னு கேட்குறேன். எனேபிள் பண்ணாங்களா? அதாவது எப்படின்னா இருக்கிறது வந்து காணாமல் வேணா போயிருக்கு எப்பயாவது. அவ்வளோ எடுக்க மாட்டேங்க சரியா, அதனால நாங்கள் தூக்குறோம்னு சொல்லி தூக்கிறோம். அந்த மாதிரி வேணால் பண்ணியிருக்காங்களே தவிர அப்டேட்டில் எதுவும் கொடுத்தது கிடையாது. இப்போ இன்னித்து நிலைமை என்ன ஆயிருக்குன்னா, கண்ணுக்கு நேராகவே அந்த கேமராவை டீக்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, கேமராவை டீக்ரேட் பண்ணிவிட்டு இப்போது போன வருஷம் 13ல் இருந்த கேமரா இருக்குல்ல, அது கொண்டு போய் அவங்க கம்பெனிலேயே ஓப்போ Find X9ல் அந்த செட்டப் OnePlus 13ல் இருந்த கேமரா இருக்குல்ல, அதுதான் இப்போ வந்து Find X9ல் இருக்குது. 9 ப்ரோவில் என்னங்கிறது எனக்கு தெரியல, 9ல் அதுதான் இருக்குது. அதே 9 ப்ரோ வந்து டெரரான காம்பினேஷனு, அது வந்து எப்பயுமே ஃப்ளாக்ஷிப். ஓகே, ஸோ அதுலேயுமே வந்து அந்த Find X சீரியஸ்லேயும், அதாவது அதுலேயுமே பார்த்தீங்கன்னா Find X2 Find X5 வரைக்கும் எனக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா அதுவுமே அந்த ஃப்ளாக்ஷிப் கில்லர் அப்படின்னு சொல்லக்கூடியது கூட இந்தியாவுக்கு வரதில்ல. அந்த ப்ரோங்கிறது அல்ட்ரா வரதில்லை. மொக்க ப்ராசஸரை போட்டு நமக்குன்னு கொடுப்பானுங்களே தவிர அந்த சீரியஸ், அதாவது அல்ட்ரா சீரியஸ் பூரா சைனாவில் அவங்களே இல்லை. இங்கே டிமென்சிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி மக்களும் சொல்கிறனால இவங்களும் தைரியமாக அதை வந்து விற்கிறாங்க. மக்களும் வந்து இது வரைக்கும் யாரும் 9500 மோசமாக இருக்குது, 9400 மக்கள் ரொம்ப மோசங்க. இங்கே இருக்கிற மக்கள், நான் வந்து ஒரு விஷயம் மனசில் வந்து படுற ஒரு சில விஷயங்கள் யூடியூபர்ஸ்லேருந்து என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இதுலேயுமே வந்து நான் பார்க்குறது வந்து மனசுக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, மனிதத்தை நாம் மறந்து போயிட்டுருக்கோமோன்னு தோணுது. புரியுதா? ஒரு மனுஷன் எப்படி இருக்கணுன்றதையே மறந்துட்டு இருக்கோமோன்னு தோணுது. எல்லாம் மக்கள் விரும்புகிறாம, மக்கள் நல்லதை விரும்பவே மாட்டேங்கிறீங்களே, ஏன்? நீ அப்படிதான். ஆமாம், எல்லாமே சுற்றி இருக்கிறது பூரா கெடுதல் மட்டும் இருந்தால் எது கெடுதலுக்குள்ளே எது நல்லதுன்னு நம்ம வந்து செலக்ட் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கமே தவிர நல்லது என்னன்றதையே மறந்துட்டோம். மனிதர்கள் எப்படி இருக்கணுங்கிறதையே நம்ம மறந்துட்டோம். அதாவது கெடுதல்லே லீஸ்ட் கெடுதல் எதில் இருக்குது அப்படி பார்க்குறோம். எஸ். இல்லை, இப்போ நான் ஆக்சுவலாக சும்மா ChatGPT ஒரு கேள்வி போட்டு விட்டேன். என்னையா இது ஃபோன் ப்ரைஸ் இந்தியாவில் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, இது யூஎஸ்லாம் போனால் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது, சைனாவை பார்த்தா கூட பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை, துபாயிலெல்லாம் போனால் இப்பயும் அந்த ஃபோன் ப்ரைஸ்லாம் அப்படியே நல்லா ரொம்ப கம்மியாகவே இருக்குது அப்படின்னும் போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கண்டிப்பாக டேக்ஸை பற்றி பேசுவாங்க, இம்போர்ட் டியூட்டி பற்றி பேசுவாங்க. ஸோ இதே தான் பேசி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் குறைஞ்சிருக்கு. நியாயப்படி இப்போ அதெல்லாம் குறைஞ்சிருக்கு. மொபைல் விலை குறையணும். கரெக்ட் தான். ஏன்னா இப்போ உடனே நமக்கு இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து ரேமோட ரேட் ஏறிடுது. அது என்ன சொல்லுது, குளோபல் சிப் காம்பனன்ட் டிமாண்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு அதனால வேர்ல்டு வைட் இன்க்ரீஸுங்குது. நான் கேட்ட கேள்வி என்ன, வேர்ல்டு வைட் இன்க்ரீஸ் ஆகலை, இந்தியாவில் ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான் நான் கேட்டிருக்கேன்.
வேர்ல்டு வைட் இன்க்ரீஸ் அப்படின்னு அது சொல்லுது ChatGPT. ரெண்டாவது என்ன சொல்லுதுன்னா, இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனை பிராண்ட் பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி அவங்களும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. இது என்னன்னா இந்தியாவில் வாங்குறாங்கங்கிற ஒரே ஒரு விஷயம் தான். அதனால தான் வந்து அவங்க வந்து அந்த ட்ராப்குள்ள அதை கூவுறதுக்கு காசு வாங்கிட்டு கூவுறதுக்கு நிறையா வேற வார்த்தை எதுவும் எனக்கு வரல இருக்காங்க. சரி ஓகே, காசு அதாவது என்னன்னா சக மக்களை அவங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல ப்ரோ. எனக்கு நாப்டால்னு ஒரு சேனல் இருக்கு, பொழுதுனைக்கும் ப்ராடக்ட் தான் கூவிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும் தானே, நீங்க பாக்குற சேனல் நடுவில் தானே அதுவும் இருக்கு. அப்புறம் இருக்கட்டும் ப்ரோ. அதாவது அவனை அதாவது அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மக்களா பார்த்து தேர்ந்தெடுத்து எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இதுலயும் எடுத்துக்கோங்க தேர்ந்தெடுத்து. இல்லையே, ஆனா இப்போ வந்து சிவபரணி அப்படின்னா ஒரு பிராண்டு, சிவபரணி சொல்றதை நம்புறதுக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க. சரி, ஒரு பீரியட் நமக்குன்னு ஒரு கம்மியான ஆட்கள் இருந்தாலும் ஐயா நீங்க சொல்றது கரெக்ட் இல்லை தப்புன்னு சொல்றவங்க. இப்போ நான் அந்த காலேஜ் ஷூட் போயிருந்த போது கூட ஒரு நண்பர் நமக்கு அந்த இதெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. நிறைய பேர் நாங்கள் பார்த்தேன், மீட் பண்ணேன். அவங்களோட செட்டில் நீங்கள் வந்து ஒரு சிலர் எங்கிட்ட கேட்கவே கேட்டாங்க, உங்கள் சேனலில் ஏங்க இந்த பிராண்டை திட்டுறீங்க, OnePlus 13 நீங்கள் வாங்கி கையில் இப்போ கூட ஷூட்டிங்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, ஆனால் அந்த பிராண்டை பிடிச்சி திட்டுறீங்க. சரி இந்தா நான் அந்த பிராண்டை பிடிச்சி திட்டுறேன், நான் 98,500 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன், இந்த உங்கள் கையில் என்ன மொபைல் வச்சுருக்கேன், நான் வந்து லாவா வச்சுருக்கேன், இந்த பொம்மையை இந்த விஷயத்தை இந்த சினாரியோ உன்னோட 15,000 ரூபா மொபைலில் நீ எடு, இந்த 13லையும் எடு, எது உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுன்னு எடுத்து பார்த்தாங்க. பார்த்துட்டு நீங்கள் சொன்னது கரெக்டு, நான் லாவாவே யூஸ் பண்ணுறேன்ட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் பேசவே இல்லை. ஓகே, லாவாக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷனாக இருந்திருக்கு அந்த இடத்துல. ஓகே, ஸோ நீங்கள் எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கி 20,000 ரூபாக்குள்ளே வாங்கியிருக்கிற ஒரு மொபைல், அதில் இந்த சின்னதாக எடுத்துருக்க இந்த மரத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு பறவை வந்து இவ்வளோ அழகாக இருக்குது, நான் 13 வச்சுருக்கேன், நல்ல கேமரா இருக்கணும் நிச்சயமாக, 350 மெகா பிக்சல், உங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கேமரா, நான் கூட எடுக்கல, நீயே தான் எடுத்த, எது நல்லா இருக்கு நீயே சொல்கிற. ஓகே, ஸோ அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், அந்த பிராண்டை கழுவி ஊற்றணுங்கிறது கிடையாது, அந்த பிராண்டில் நல்லா இருந்ததுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணணுங்கிறது தான் நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா அந்த மாதிரி கேள்வி கேட்டவங்களும் இருக்காங்க, உங்கள் சேனலில் தான் இதை வந்து இந்த பிராண்டை வந்து திட்டுறீங்க பொதுவாகவே சொன்னாங்க. ஸோ அப்போ நான் சொன்னேன்னா, இப்போது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ என்னுடைய சைட்லேருந்து நான் எடுத்துக்கிட்டேன்னா, நான் எப்படியும் நான் கடந்து வந்த இப்போது 97லேருந்து நான் யூஸ் பண்ணுறேன் மொபைல். என்னுடைய ஃபஸ்ட்டு மொபைல் வந்து சீமென்ஸ் ஆண்டனா இழுத்து விட்றது, சீமென்ஸ், மோட்ரோலா, நோக்கியா 6310, அதுலேருந்து அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா மொபைல்லையும் இப்போ வரும்போது இவர் கூட சொன்னார், அந்த பழைய நோக்கியா மொபைலில் வந்து 11 மணிக்கு மெசேஜ் அனுப்பணும்னா டைமர் செட் பண்ண முடியும். இன்றைக்கி ஆண்ட்ராய்டில் நான் அதை மிஸ் பண்ணுறேன், அதுக்கு தனியாக ஆப் இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு மொபைல்லையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம வந்து யூஸ் பண்ணி கடந்து வந்திருப்போம், வாழ்க்கையோடு அதில் நிறைய விஷயங்கள் நல்லது கெடுதல்கள் பார்த்துருப்போம். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து இது வரைக்கும் ஒரு 200-250 மொபைல் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒரு 1000 மொபைலாவது யூஸ் பண்ணியிருப்பீங்க கடந்து வந்துச்சு. ஸோ அதாவது என்னென்னா, ஒரு மொபைல் நம்ம யூஸ் பண்ணி அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறது ஆஸ் அ யூசர் ஒன்று, நம்மளை மாதிரியே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 10-20 பேர் இதில் இந்த பிரச்சனை இருக்குது, இதில் இந்த நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. இந்த அப்டேட்டுக்கு முன்னாடி இப்படி இருந்தது. இப்போ GT6 எடுத்துக்கங்க, GT6 நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ என் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துருக்கேன், அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கும் அப்டேட் வந்தது, அப்டேட் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குது ப்ரோ? இப்போ அவங்களோட யூசேஜுக்கு ஓகே, ஆனால் கேமரா டிகிரேட் ஆயிருக்கு. நீங்கள் அது வந்து சும்மா எடுத்து ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது அவங்க எடுக்கிறது தான், அவங்க ஃபோட்டோ எப்போ எடுப்பாங்கல்ல, முன்னாடி நீங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கேமரா நல்லா இல்லை. சரி, டிவைஸை ரீசெட் எதாவது பண்ணாங்களா? இல்லை, ரீசெட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, அதில் பூரா டேட்டா இருக்குது, நீ அப்போ சும்மா எல்லாத்தையும் டேட்டாவை காலி பண்ணுவ, வேணா நீ கையை வைக்காது, நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ரியல்மி GT60 இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன், அவரோட கமெண்ட்டு, LTPOவே ஒர்க் ஆகலை, ரீசெட் பண்ணணும்னு இருக்காச்சு. அதுதான் இப்போ வந்து என்னென்னா, கேமரா ஒரு சில பக் இருக்குது, அப்படியே ஸ்மோக்காக ஃபோட்டோ எடுக்குது, வீடியோலாம் சரியா இல்லை, நான் கூட ஃப்ளாஷ் அடித்து தரேன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்படி ஒன்று இருக்குது. ஸோ என்னென்னா, ஆக்சுவலி ஒவ்வொரு விஷயமும் நான் பேச வந்தது விஷயத்தையும் மறந்துட்டேன் பாருங்கள். என்னென்னா, தேவையில்லாமல் அந்த ப்ரைஸ் ஹைக் இருக்கும்னு தோணுது. இல்லை, தேவையினால தான் ப்ரைஸ் ஹைக்னே வச்சுப்போம், ஆனால் நம்ம ஊரில் மட்டும் ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஆமாம், இப்போ எப்படின்னா, எல்லா ஃபோனுமே இப்போ ஆக்சுவலாக ப்ரைஸ் குறைஞ்சிருக்கணும், ஆப்பிளாக இருக்கட்டும் எல்லாமே ப்ரைஸ் குறைஞ்சிருக்கணும். ஓகேயா, இப்போ டேக்ஸ் கம்மி. ஓகே, ஸோ இப்போ ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அந்த ப்ரைஸை அப்படியே ரீட்டைன் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்களோன்னு தெரில, எவனுமே இதை பற்றி பேசலை. ஏன் பேசலை? சரி, இப்போ ஆனால் ஒரு கேள்வி இருக்குது, இப்போ இந்த மாதிரி வந்து ப்ரைஸில் இந்த மாதிரி சேலஞ்சஸ் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் எல்லா டிவைஸுமே ஒரே ப்ரைஸ்க்கு வந்ததை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி அட்ரஸும் பண்ணியிருப்போம். எப்படின்னா, ரியல்மி வந்துச்சு,
ஒன் ப்ளஸ் வந்துச்சு, ஐக்கு வந்துச்சு, எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதே 72,999 அப்படிங்கிறது தான், அதாவது 72,990 அப்படிங்கிறது தான் அவங்களோட எம்ஆர்பியாக வச்சுக்கிட்டாங்க. ஆமாம். ஸோ அது வந்து ஒரு கேள்வி கேட்க இவங்கெல்லாம் ஒரே கம்பெனி தானே, பேசி வச்சுக்கிட்டு கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்க பூரா தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னத்தை சுருட்டி கொடுத்தாலும் அவங்களுக்கு வேறு நாதி கிடையாது, வக்கு கிடையாது. வேணா இங்கேருந்து அமெரிக்காக்காரனோட மொபைலை வாங்குவானுங்க, இல்லை நம்ம மொபைல் தான் வாங்கணும், அவனும் அதே ரேட்டு தான் வச்சுருப்பான். 17,256 இந்த தடவை நீ வச்சுக்கோ, உனக்கு இருந்தால் வச்சுக்கோ, விலை குறைஞ்சதுனால உனக்கு 128/64 கொடுக்கல, 256 சென்டர் ஸ்டேஜ் கேமரா கொடுக்குறேன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லி இவனுங்களுமே அதே 74,000 போகிறாங்களா, நம்ம ஒரு 7,000 கூட்டம் சொல்லி 81,000 இப்போ அவன் ப்ரைஸ் ஹைக் பண்ணுறான். இவங்கெல்லாம் பண்ணும்போது நான் மட்டும் இல்லை ப்ரோ, அவன் 80K இதுக்கு முன்னாடி வித்துட்டு இருந்தான், இப்போ 83K விற்கிறான். 80K அவன் iPhone 16 விற்கும் போது அது 128 GB ப்ரோமோஷன் டிஸ்பிளே கிடையாது. இப்போ உங்களுக்கு பாருங்க ப்ரோமோஷன் டிஸ்பிளே வந்துருச்சு, உங்களுக்கு சென்டர் ஸ்டேஜ் கேமரா. அதெல்லாம் ஏன் குறைஞ்சிதுன்னா நம்மளோட வரி குறைஞ்சிது, அதனால ரேட்டு குறைஞ்சிது. ஓகே, இவங்கெல்லாம் ஏற்றி வச்சு வைக்கும்போது தரமே இல்லாமல். ஆனால் எப்படி நான் என்னன்னா, இப்போ நம்மளோட இந்திய மார்க்கெட் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, கிடைக்கிறதே குப்பை தான், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் பேசுறது வந்து இப்போ சிவபரணிக்கு தப்பாக கூட தோணலாம், நான்லாம் தப்பு நினைக்கல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான ஒப்பீனியன் இருக்கும் ப்ரோ. என்னோட ஒப்பீனியன், நான் வந்து உங்கள் எல்லாருக்காகவும் தான் பேசுகிறேன். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், உனக்கு தரமான சாப்பாடு கிடைக்கலன்னா எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க? உனக்கு கிடைக்கக்கூடிய காசை வாங்கிட்டு நீ ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்றது சத்துணவு சாப்பாடு மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதே டெய்லி சாப்பிட்டு பழகிட்ட. இப்போ அதுலேயும் குப்பையை போட்டு கொடுக்காத குறையா தான் இன்றைக்கி ப்ராடக்ட் இருக்குது. ஓகே, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ண மொபைல் இருக்கட்டும், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண OnePlus எடுத்துக்கோங்க, 12 அவ்வளோ நல்லா இருக்குது, 15 அவ்வளோ நல்லா இருக்கா? நீங்கள் உங்களுக்கு நான் கேட்குறேன் லுக் வைஸோ, ஓகே, உள்ளே இருக்கக்கூடிய சிப் வந்து டீக்ரேட் ஆகிருக்கு, இருக்கட்டும். இவங்க உள்ளே இருக்கிற சிப் வந்து இப்போ அப்கிரேட் ஆகிருக்கு, உள்ளே இருக்கிற சிப் அப்கிரேட் ஆகிருக்குன்னே வச்சுப்போம். நான் என்ன சொல்ல வரேன், அந்த அப்கிரேட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த OnePlus 12ஓட சிப் இருக்குல்ல, அதை யார் ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ணீங்க? இல்லை 888 யார் ஃபுல்லாக ஸ்னாப் ட்ராகன் 888 எல்லாரும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ணிட்டீங்களா? 845 நாங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணோம், ஆனால் எங்களை யாரும் மதிக்கல. இல்லை, எனக்கு தெரிஞ்சு 855லேருந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறது எல்லாமே தேவையில்லாத ஆணி தான். நாங்கள் ஆக்சுவலாக வந்து 80 லைட் இப்போ இந்த சைனாக்காரனுங்க பூரா 80 லைட்டுன்னு ஒன்று போடுவானுங்க. நாங்கள் 6 கேமரா வச்சு மறந்துட்டீங்களா எங்களை? யாரு? நோக்கியா 9 பியூர்வியூ ஸ்னாப் ட்ராகன் சொன்னாங்க. எங்களோட எங்க ப்ராசரோட ஐஎஸ்பியை ஃபர்ஸ்ட் டைம் ஜிபியூலேருந்து எல்லாத்தையும் அதிகமாக யூஸ் பண்ண ஒரே கம்பெனி இவங்க தான். இவங்களை தவிர யாரும் இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணது இல்லைன்னே சொன்னாங்க. அதோட மூணு நான் கம்பெனி நாங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணோம், ஆனால் யாருக்குமே புரியலையே. ஸ்னாப் ட்ராகன் 845. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு தெரிஞ்சு 865 யாரும் ஜாஸ்தி யூஸ் பண்ணல. iQOO 3 ஓகே, எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தூரம் நீங்கள் பெருசாக வேணும். நல்ல ப்ராசஸர். அப்போ 865, 888, 8 Gen 1, 8 Gen 2, 8 Gen 3 எல்லாமே வந்திருக்கு. 8 Gen 1 வேணால் சூடுன்னு வச்சுக்கோங்க, 888 சூடு. ஆனால் அதுவே கூட ஒரு லெவலுக்கு அப்புறம் ஆப்டிமைஸ் ஆகி ஒரு சில கம்பெனினால நல்லா பண்ண முடிஞ்சுது, விவோனால. இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது எப்படின்னா பெரிய இன்ஜினை மாட்டிடுறாங்க, மாட்டிட்டு எடுத்துகிட்டு போகிறது என்னவோ தானே. ஆமாம், 2 சைக்கிளை மாட்டிப்போ. பெரிய இன்ஜின். அந்த இன்ஜின் வந்து 2000 கிலோமீட்டர் ஓடும். ஆனால் நாங்கள் வெளியில் பாடி கட்டி வச்சிருக்கிறது மாருதி 800. கொஞ்சம் வேகமாக நீங்கள் 90க்கு மேலே போனால் கவுந்துரும். ஓகே, ஆனால் அதில் 2000 கிலோமீட்டர் ஸ்பீட் போகலாம், 90க்கு மேலே போனால் கவுந்துரும். அந்த மாதிரி தான் இவங்க ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்குறானுங்க. நீங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டீங்கன்னு என்னன்னா, நாங்கள் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, இது ரோல்ஸ் ராயா ஏதோ ஒன்று, அது கூட வாயில வரல பாருங்க. அந்த காரோட இன்ஜினை கொண்டு வந்து இந்த மாருதி 800ல மாட்டியிருக்கோம். அதில் என்ன இன்ஜின் இருக்கோ அதுதான் இது. இல்லை ப்ரோ, எல்லாரும் அவ்வளோதான். அதே மாதிரி என்னன்னா அந்த ஸ்னாப் ட்ராகன் 8 Elite Gen 5 அப்படிங்கிறத வந்து இவங்க நான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணேன், நீ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண, நான் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணேன். ஆனால் அது மாட்டு வண்டி. மாட்டு வண்டிக்கு அந்த இன்ஜின் இருக்கு, ஆனால் 2 மாடு இழுத்தா தான் ஓடும். சரி, அதாவது இன்ஜின் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மாட்டு வண்டி, சரியா? அந்த மாதிரி மாட்டி வச்சிருக்கிறது தான் இப்போ இந்த ரியல்மி எல்லாம். ஆக்சுவலாக கேமரா நல்லா இருக்கலாம்ல. 8 Elite Gen 5 சொல்கிறீங்க? ஆமாம், கேமரா நல்லா இருக்குன்னு தானே சொன்னாங்க. ரீகோ எத்தனை பேர் வாங்குற மாதிரி ரேட் வச்சுருக்காங்க? இருக்கிறதுலேயே அதுதான் ரேட்டு ஜாஸ்தி. இல்லை, அதுவும் 73 தான். எல்லாமே 73 தான். OnePlus இது எல்லாமே எம்ஆர்பி 73. கார்டு ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அதெல்லாம் போட்டு. மக்களே, என்னை பொறுத்த வரைக்கும் 30,000 ரூபாய்க்குள்ளே ஏதாவது ஒரு மொபைல் வாங்குங்க. ஓகே, வாங்கிட்டு இப்போ எப்படி நீங்கள் 90,000 ரூபா வரைக்கும் போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கீங்கல்ல,
இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 20,000 ரூபா 25,000 ரூபாய்க்கு நல்ல பேட்டரி பேக்கப் கேமிங் மொபைல் ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த K70 K30 வாங்கிக்கோங்க. உங்களுக்கு அப்படி கேமரா வேணும், சின்னதாக தான் வேணும் அப்படின்னா ஓஸ்மா அப்படின்னு ஒரு கிம்பல் இருக்குது. அந்த கிம்பல் இப்போ 61,000 ரூபாய்க்கு 10 ரூபா கம்மி. ஓகே, உங்களுக்கு அது காம்போ செட்டப் அமேசானில் விற்றுட்ருக்கானுங்க. அதில் கேமரா நல்லாயிருக்கு. அதில் தான் நாங்கள் இப்போ வீடியோ ஷூட் பண்ணோம். அதிலே சின்ன டிஸ்பிளே வருது. ஆமாம், அழகாக இன்னொரு ஃபோனை நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, அதில் ஃபிக்ஸ் பண்ண முடியலனாலும் ஒரு நார்மல் அந்த இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு 61,000 ரூபாய்க்கு அதுலேயும் அப்டேட் எல்லாம் வருது. கேமரா கிம்பல் தண்ணிக்குள்ளே எடுத்துன்னு போங்க, வானத்தில் பறந்து என்ன வேணால் பண்ணிக்கங்க. இல்லை எனக்கு அவ்வளோ கூட வேணாம் ஐயா, இது ஒன்றா 45,000 ரூபாய்க்கு நல்ல சோனி கேமரா இருக்குது. இல்லை சோனின்னு இல்லை, எதுலனாலும் கேமரா இருக்கு. ஆமாம், கேமரா நல்ல கேமரா இருக்குது. அந்த கேமரா தனியாக வாங்கிக்கோங்க, தனியாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு 20-25,000 ரூபா பேலன்ஸ் கையில் காசு இருக்கும். ஓகே, ஒரு 30,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல், 45,000 ரூபாய்க்கு ஒரு கேமரான்னு வாங்கினீங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 70,000 ரூபா ஆச்சு. ஆமாம், ஓகே, மீதி 13,000 ரூபா மிச்சம் இருக்குல்ல. எஸ், அதில் குடும்பத்தோடு ஏதாவது ஒரு படம் போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வரிசையாக 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஓகே, 2 படத்தையும் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பெரிய லெவல் மொபைல்லாம் வாங்கி ஏமாற வேண்டாம். ஒரு தடவையாவது வாங்காமல் நீங்கள் எப்போவுமே ஓவர் ப்ரைஸ்டாக ஒரு விஷயம் பண்ணுறீங்கிறத மக்கள் புரிய வைக்கலைன்னா இந்த மாதிரி பிராண்டு நம்மளை பைத்தியக்காரனாக நினச்சி பச்சை குதிரை ஏறிக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லா பிராண்டையுமே தான் நான் சொல்கிறேன். இல்லை என்ன பைத்தியக்காரன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன். இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீ ஏதாவது ஒரு மொபைல் வாங்கி தானடா இருக்கேன், ஏதோ ஒரு மொபைலில் தானடா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேள்வி கேட்பீங்க. இல்லை நான் தான் அடையன்னே இருக்கட்டும். நீங்கள் என்னென்னா நான் பண்ண தப்ப அந்த வழியில் போகிற ஒரு பல்ல இருக்குது உழுந்துடாதேன்னு நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன். நான் உழுந்துக்கிறேன், நீ மட்டும் உழுந்தல அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறேங்கிறீங்களா? ஆமாம், ஆமாம், எதிர்கணிப்பு சரி போய் உழுந்துக்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க ப்ரோ. ஸோ அதுதான் எனக்கு என்னென்னா போன வருஷத்துக்கு அந்த விலைக்கு கிடைச்ச அந்த விஷயம் கூட இப்போ கிடைக்கல. எனக்கு லேமேனாக சொல்கிறேன், போன தடவை ஒரு 3 கரண்டி பொங்கல் போட்டானுங்க, மந்தமாக இருந்தாலும் சாப்பிட்டோம். இப்போது அந்த 55 ரூபா பொங்கலை இப்போ 80 ரூபா ஆக்கிட்டானுங்க. 2 கரண்டி தான் போடுறாங்க. இப்போ குவாலிட்டி அதிகமாகிடுச்சு, ஃபுல்லு நெய்யாக வச்சு அரைக்கிறாங்களாம், அதனால். ஆமாம், கிடைக்கும் ப்ரோ. போன தடவை நீங்கள் சாப்பிட்டது வெறும் முந்திரி பொங்கல், இப்போ நெய் முந்திரி பொங்கல். ஆமாம், ஓகே. அதனால தான் அந்த நெய் தான் ஏய் இன்டெலிஜென்ட்டாக வாழ்ந்த மக்களை என்ன ஏஐன்னு சொல்லி என்னாச்சு? எல்லாரும் ஜாலியாக ஆக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஜாலியாக இருக்காங்க ஏஐ வச்சுக்கிட்டு. நீங்கள் தான் இப்படி தான் சொல்கிறீங்க. ஏங்க இதெல்லாம் சின்ன வயசுலேயே இருந்ததுங்க. எது ஏஐயா? அந்த காலத்தில் ஹைக் மெசஞ்சரில் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்க. ஹைக் மெசஞ்சர் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? ஹைக் மெசஞ்சர் தான் நட்டாசா பேசுமே. நட்டாசா அக்கா பேசுவாங்களா இல்லையா? பிளாக் விடோ நாள் முழுக்க உட்காந்து எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமாம், இன்னைக்கு கூகுள் இப்போ பேசினோம், அது ஏதோ ஒன்று பேச போகும்போது ஜெமினி ஆன் ஆயிடுச்சு. ஆனாயிட்டு தமிழில் கொஞ்ச நேரம் பேசியிருந்தது. நீ மூடு அப்படின்னு சொன்னோடனே சரி நான் நன்றாக நான் சற்று நேரம் பேசாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ இருக்குது, நிறைய தொந்தரவும் பண்ணுது. இப்போ இந்த ஏர் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏர் எனக்கு ஓகே தான், ஆனால் ஒரு அல்ட்ரா வைட் கேமரா இல்லாததை நான் மிஸ் பண்ணுறேன். அப்புறம் இசிம் மட்டும்தான். இந்த 2 தான் எனக்கு இதில் பெரிய பெயினாக இருந்தது. வேறு எதுவும் எனக்கு பிரச்சனையாக ஃபீல். நோ சர்வீஸ். அதான் இசிம்மில் இப்போ தான் ஃபிசிக்கல் சிம்மாக மாறினேன். அப்போ இதில் சிம் இல்லை. பிஎஸ்என்எல் இசிம் மாற்றிக்க வேண்டியது தானே? பிஎஸ்என்எல் இசிம்லாம் ஃபாரின் போகிறதா தான் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு தான் வாங்கணும் போல். பிஎஸ்என்எல் சும்மாலாம் இசிம் எங்கே தரான்? தந்தானா நான் சீரியஸாக மாற்றிப்பேனே. பிஎஸ்என்எல் இசிம் தராங்க சும்மா இல்லை. இன்றைக்கி நான் 2-3 அங்கிளையும் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. எனக்கு சிக்னலே வரலன்னு சொல்கிறதுக்காக போயிருந்தேன். எனக்கு இசிம் வேணும், ஒருத்தர் ஃபாரின் போனோம்னா சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. நந்தனம் அந்த நீ இப்போ போனாலும் அங்கே நின்றுட்டு இருப்பாங்க. இதில் நந்தனம் பிஎஸ்என்எல்ல இசிம் ஒர்க் ஆகுதா நண்பர்களே? நீங்களே சொல்லுங்களேன். பிஎஸ்என்எல் இசிம் பிஎஸ்என்எல்ல இசிம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அன்றைக்கி இருக்குன்னு ஒரு அங்கிள் சொல்லிட்டு இருந்தார். எனக்கே அவர் அங்கிள்னா பார்த்துக்காங்க, அங்கே வேலை செய்கிறவர். நம்ம அந்த என்னது கிண்டியில் அந்த மூத்திர சந்துக்குள்ளே ரைட்டில் திரும்பினா அந்த லெஃப்டில் இருக்கும். மூத்திர சந்துக்குள்ள நான் லைட் எடுத்து இவருக்காக நான் லெஃப்டில் போய் அங்கே போனாலும் அங்கிள் இருப்பாங்க. ஆமாம், சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ பிஎஸ்என்எல்ல நிஜமாக இசிம் இருக்கா? இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் அன்றைக்கி ஃபாரின் போகிறதுக்கு ஒருத்தர் இது பண்ணியிருந்தேன், இசிம்காக இது பண்ணிட்டு இருந்தார். ஏதோ மெயில் அனுப்புறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தீவிரமாக விசாரிச்சிடறேன். இப்போ நான் திருப்பி போகும்போது ஒரு தடவை பார்த்து முடிஞ்சால் என்னோட ஒரு சிம்மை இசிமாக மாற்றிக்கிறேன். பிஎஸ்என்எல் சப்போர்ட்ஸ் இசிம் ஆர் நாட் அப்படின்னு கேட்டால் சொல்ல போகுது.
இன் தமிழ்நாடு சென்னைன்னு போடுங்க. சென்னை பிஎஸ்என்எல் இசிம் சப்போர்ட். கூகுளே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆமாம், அதாலேயே பதில் சொல்ல முடியல. ஆமாம். விழி புதுங்கி போய் ஏ தமிழில் வாசி. ஐயோ இங்கே இருக்கா? இவர் வேற சிறிய வேக் பண்ணி விட்டாரு. அது சும்மாவே கதை சொல்லும். ஏற்கனவே உள்ள பயனர்கள் டிஜிட்டல் கேஒய்சி மற்றும் QR குறியீடு ஸ்கேனிங்கிற்காக BSNL வாடிக்கையாளர் சேவை மையத்தை CSC பார்வையிடுவதன் மூலம் அதை செயல்படுத்த அனுமதிக்கிறது. போருமா? இது சிறந்த பாதுகாப்பு மற்றும் வசதியுடன் கூடிய ஊழல் சிம் இல்லாத ஊழலா? அனுபவத்தை செயல்படுத்துகிறது. ஏதோ ஊழல் பண்றாங்களா? BSNL சரி, பண்ண முடியுதுங்க. கூகுள் அக்கா சொல்லிருச்சு. சிம்பிள். இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுட்டு பண்ண முடியுதா இல்லையாங்கிறத நாங்கள் கன்ஃபார்மே பண்ணிடுறோம். ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கு அப்படி மட்டும் ஆகாமல் இருக்கட்டுமே, அதுக்கு அதை நான் முடிக்கிறேன். ஏன்னா கூகுள் அக்கா சொல்லிட்டாங்க, ஜெமினி AI தமிழில் வாசிச்சிருக்கு. ஆனால் நடுவில் ஊழல்னு வேற சொல்லியிருக்கு. அது என்னன்னு தெரியல. இப்போ வேற ஒரு ஐஃபோனில் நம்ம சிம் போட்டுட்டு அதை வந்து இந்த ஐஃபோன் பக்கத்தில் கொண்டு வந்து இந்த சிம் எனக்கு இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நான் சொன்னேன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏர்டெல் அப்படி தான் எனக்கு ஆச்சு. ஃபிசிக்கல் சிம் அப்படியே டப்புன்னு வந்து சிம்மாக மாறிடுச்சு. ஐயோ எந்த இதுவும் இல்லை. எதுவுமே கேட்காது. 20 செகண்ட்ஸ் டன், எல்லாமே செட், அவ்வளோதான். இங்கே ஆனால் ஃபிசிக்கல் சிம்மை மாறுறதுக்கு நேரில் போனோம். நேரில் போகணும். பார்த்தீங்களா? சரி, இசிம் தான் இருக்கு. இசிம் எதுக்காக அனுப்பலான்னு பார்த்தா ஆண்ட்ராய்டுக்கும் iOSக்கும் போக மாட்டேங்குது. iOS டு iOS போகுது, ஆண்ட்ராய்டு டு ஆண்ட்ராய்டு போகுது, ஆண்ட்ராய்டு டு iOS போக முடியாமல் அப்படி. வெரி குட். எத்தனை பிரச்சனையை தானே பார்ப்பேன் நானும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்கிறது ஈஸி, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கூட சைன் போட்டுக்கலாம். டிவோர்ஸ் பண்ணணுன்னா நீ போய் கோர்ட்டில் நிற்கணும்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி சிம்மாக மாற்றுறது ரொம்ப ஈஸி. திருப்பி ஃபிசிக்கல் சிம்மாக மாற்றுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அதில் வேற ஃபிசிக்கல் சிம்மாக மாற்றுறதா இருந்தால் அதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. எப்படின்னா இப்போ ப்ரீபெய்ட் யூசர்ஸ்னால் 50 ரூபா பே பண்ணணும். சண்டே போனால் உங்களுக்கு சர்வீஸ் கிடையாது. ப்ரீபெய்ட் யூசர்ஸ்க்கு. ஆமாம், பணத்தை முன்னாடி கொடுத்துட்டு உட்காந்துருக்கிற நாங்கள் கடனுக்கு யூஸ் பண்ணுற போஸ்ட்பெய்ட் யூசர்ஸை விட கேவலமானவங்களா? போஸ்ட்பெய்ட் யூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சிம்மு ஃப்ரீ. அவங்க வந்து சண்டே அன்னைக்கு கூட மாற்றிக்கலாம். நம்ம நாட்டில் கடன்காரனுக்கு இருக்கிற மரியாதை காசு கொடுத்துட்டு இருக்கான்ல அவனுக்கு இல்லை. ஏன்னா நான் நான் வந்து கடன்காரனாக தான் இருக்கேன்னா, அதனால் சண்டே அன்னைக்கு போனேன். சார் நீங்கள் தானே இருந்தாங்க வச்சுக்கோங்க அப்படி சிம் கொடுத்து விட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், போஸ்ட்பே அப்படிங்கிறது யூஸ் பண்ணிட்டு காசு கொடுக்குறான். நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உனக்கு காசு கொடுக்குறேன். அதாவது எப்படின்னா, ஒருத்தரோட காசு வந்து முன்னாடியே உங்ககிட்ட கிடைக்கும் போது அது உன்னோட யூஸ், உங்கள் கம்பெனியோடைய ரேட்டிங்கே ஏற்றுது இல்லையா? அப்படி இருக்கும்போது அவனுக்கும் அதே சர்வீஸ் தானே கொடுக்கணும். அப்போ போஸ்ட்பே யூசர்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரீமியம் கஸ்டமர்ஸு. முன்னாடியே பணம் இருக்கும்போது உங்ககிட்ட பணத்தை கொடுத்து வச்சு யூஸ் பண்ணுற நாங்கள்லாம் என்ன? சரி மக்களே, நான் சொல்ல விட மாட்டீங்களே நீங்கள். சொல்லுங்க. உண்மை பாட்டு பண்ணலான்னு இருந்தேன், உங்களுக்கு கால் பண்ண இப்போ அதான் வருது. ஆமாம், அப்படியா? அட பாவிகளா, ஏன் தெரியாதா? அதை பிறகு கால் பண்ணுறேன். இப்போ கால் பண்ணி அப்படி இருங்க, அந்த ஃபோன் எடுப்பா. ஏங்க நான் இது வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். இப்போ பாருங்க, நான் ரஹ்மான் கிட்டேயே கேள்வி கேட்கலாம். நல்லா இருக்கட்டும், நீங்கள் யாருனாலும் கேளுங்க. நான் ஏன் அந்த பாட்டை கேட்கணும்? என் கேள்வி அதுதான். ஐயோ, இங்கே இருங்க. ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க. சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இதை பாருங்க ஐயா, இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு புரிய போறது இல்லை. ஆமாம், சைலண்ட் ஆயிடுச்சு. இல்லை சைலண்ட் வால்யூம் பட்டன் அழுத்துங்க ப்ரோ, வேற எதுவும் இல்லை. இந்த வார்த்தையை கேளுங்க. நானே எதுவும் சொல்றதுக்கு இல்லை. உங்களுக்கு கால் பண்ணா இதான் வருது. விடுங்க. என்ன என்ன சொல்லுங்க, மாத்திர என்ன இது? நான் கால் பண்ணிட்டு சரி ஒரு எடுப்பாருன்னு பார்த்தா காலங்காத்தால. அதாவது ப்ரீபே யூசர்ஸ் என்ன பண்ணணும்னு சிவபரணி சொல்லிட்டாரு. சாங்க போட்டு நான் சொல்லுங்க, ப்ரீபெய்ட் யூசர் ஏர்டெல் சொல்லி வச்சிருக்காங்க. ஓகே, எல்லாருக்குமே அதுதான். அது டோன்னா அதுதானே எல்லாருக்கும். போஸ்ட்பெய்ட் மட்டும் வேற டோனா தருவான். அப்படியா? ஆம்பே நான் தர போறான். எது உண்ணுதோ அது என்னது, மொத்தமா சொத்தை எழுதி வாங்கிடுவாங்க. அதுதான் போஸ்ட்பெய்டுக்கு நிலைமையா?
சரி ஓகே, நல்லா இருந்துட்டு போடா. ஆ. நான் என்ன பண்றேன் இப்போ eSIM வந்து ஆனால் ஒரு BSNL விஷயம் நான் இப்போ ரொம்ப அதாவது என்னென்னா எப்படி மொபைல் ஒரு பக்கம் ஹைக் வந்து நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக நம்ம வீடியோ பண்ணல. இதெல்லாம் மனசில் ரொம்ப நொந்து இதுக்கெல்லாம் தனித்தனி வீடியோவே பண்ணணும்னு நினச்சது. இப்போது என்னென்னா நாம் வந்து எல்லாரையும் நம்ம வந்து என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்களோ முடிஞ்ச வரைக்கும் சக்தி இருக்கிறவங்க எல்லா ஆப்ரேட்டர்ஸையும் அப்போ நம்ம ரீட்டைன் பண்ணியிருக்கணும். விட்டுட்டோம். இப்போ மோனோபாலே இவனுங்க 2 பேர் பேசி வச்சுக்கிறானுங்க. பேசி வச்சுட்டு கண்ணா பின்னாடி ஏற்றிட்டு போகிறாங்க. இப்போ எப்படி அந்த ஃப்ளைட்டில் வந்து அவன் சொன்னதை கவர்மெண்ட் கேட்கணும்னு ஆயிடுச்சோ, இண்டிகோ சொல்கிறத கவர்மெண்ட் கேட்கணும். கேட்டுருச்சுல்ல இல்லையா? எந்த சட்டத்திட்டமும் கவர்மெண்ட்னாலே ஒன்றும் பண்ண முடியல. இப்போ மோனோபாலியே அவன் தான் இருக்கான். சரி அப்பா, நான் என்னோட சட்டத்திட்டம்லாம் இல்லை, அந்த ஃப்ளைட் ஓட்டி சாகிறவன் சாவட்டும், அப்படியே மக்கள் செத்தாலும் சாவட்டும். என்ன மக்கள் போகணும்னு போகிறவங்கள எதுக்கு நீ தடுத்து நிறுத்துற? அப்படியே இருக்கட்டும். இப்போ கவர்மெண்ட் மாறிடுச்சா? இதை சொன்னால் கூட கவர்மெண்ட் மேலே நான் ஏதோ தப்பு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகிடுது? ஸோ நீங்கள் வந்து என்னென்னா ஒரு 4-5 பேர் இருக்கிற வரைக்கும் ஒரு பயம் இருந்தது. இப்போ வந்தான் மொத்தமாக இது பண்ண உடனே கடைசி 2 பேர் மட்டும் ஒத்துமை ஆகிட்டாங்க. டேய் நீ ஏற்றுறியா, நானே ஏற்றிக்கிறேன். நீ குறைக்கிறியாங்கிறதுலாம் கிடையாது. ட்ராய் அவங்கக்கிட்ட பிச்சை எடுக்கிற ரேஞ்சில் தான் இருக்குது. ஆமாம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கால்ஸ்க்கு மட்டும் உடனே இங்கே கீழே வந்து கமெண்ட்ல போடுறவங்க நிறைய பேர் போடுவாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, யாருமே பக்கத்தில் இருக்கிற ஊரில் போய் பாடுறா 1 ஜிபிக்கு அவன் என்ன பைசா கொடுக்குறான்னு. இங்கே பாடுறானா பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க மொத்தம் 9 லட்சம் பேரோ 10 லட்சம் பேரோ தான் இருப்பான். ஓகே. இங்கே இருக்கிறது வந்து 1,40,00,000 லட்சம் பேர், 100 கோடி 140 கோடி மக்கள் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து மார்க்கெட் அதனால தான் கம்மியாக கொடுத்தான். அதுலேயும் அவனுக்கு லாபம் இருந்தது. இப்போ என்னென்னா நம்மளுடைய ரத்தத்தை உரிய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கேட்கணும். நான் ஒருத்தன் கத்துறதுனால என்ன ஆக போகுது, இல்லை சிவபரணி ஒருத்தர் கத்துறதுனால என்ன ஆக போகுது? ஏன்னா கேட்குறதுக்கு இங்கே யாருக்கும் கேட்கறது இல்லை. ஒன்றுமே இல்லை. அதாவது புரட்சி வெடிக்குதுன்னு சொல்கிறோம். பக்கத்தில் நம்ம ஊரில் சின்ன ஊராக இருக்கக்கூடிய இதில் கூட புரட்சி, ஸ்ரீலங்காவில் கூட ஒரு மாற்றம் அப்படிங்கிறது. இதை நான் வந்து ஏதோ புரட்சி வரணுன்றதுக்கெல்லாம் பேசலை. எதுக்கு கேட்கணுமோ அதுக்காவது கேட்கணும். சோறை தவிர பீயை போட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துருப்போம்னு நினைக்கிறது தப்புன்னு சொல்ல வரேன். எல்லாரும் 10 பேரும் பீ சாப்பிட்றாங்களே, நம்மளும் சாப்பிட்ருவோம். எதிர்த்து கேட்டால் அவர் பீஸா சொல்கிறவங்க அதானே. இல்லையா? இன்னைக்கு அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு அதைத்தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா விதத்துலேயும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நானும் பேசிக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா திட்டினாலும் திட்ட போகிறீங்க, திட்டுங்க, கேட்டுக்கிறேன். அப்படிலாம் திட்ட மாட்டாங்க ப்ரோ. ஆனால் நிறைய விஷயங்கள் ஏறுறது வலிக்குது. என்னென்னா ஒரு சட்டத்திட்டம்ங்கிறது ஒன்று இருக்கணும், அதை நாம் கடைப்பிடிக்கணும். அதை கடைப்பிடிக்க முடியாத லெவலுக்கு ஆகிடுச்சு. இப்போ அந்த ஃப்ளைட் இதில் எப்படி ஆச்சோ அதே மாதிரி இப்போ ட்ராய் வந்து இது அதுக்கு முன்னாடியே நம்ம சைலண்ட்டாக பார்த்தோம். எப்படின்னா நீ வெறும் காலுக்கு மட்டும் தனியாக கொடு, டேட்டாவுக்கு மட்டும் தனியாக கொடுணும். ஓகே நான் கொடுக்குறேன் அப்படின்னு என்ன காசு இருந்ததோ அதை விட ஜாஸ்தி பண்ணி இன்றைக்கி அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களில் நடுநிலைக்கும் அதாவது ஏழைகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த என்ன சொல்கிறது, நடுநிலைக்கும் கீழே ஏழைக்கும் மேலே அந்த மாதிரி ஒரு மாதம் ஒரு 10,000 சம்பாதிக்கக்கூடியவன் தான் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? உண்மைதான். அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 300 ரூபா அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு மாதத்துக்கு கூட கிடையாது, 28 நாளைக்கு 300 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது இன்றைக்கி ரீசார்ஜ். உண்மைதான். எத்தனை வயசானவங்க இருப்பாங்க. அப்படியே பிஎஸ்என்எல் நம்ம பாராட்டணும். அந்த பிஎஸ்என்எல் ஏற்றின்னு வந்துட்டான். 250 ரூபா மாதம் நீங்கள் செலவு பண்ணி ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு கொண்டு வந்துட்டான் தெரியுமா? ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வாடிக்கையாளர் அதிகம் இருக்கிற அவங்களே ஏற்றுறாங்க, வாடிக்கையாளரே இல்லாமல் நான் ஏற்றக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோதான். இதில் என்னென்னா நீ ஒழுங்கான சர்வீஸ் பிஎஸ்என்எல் கொடுக்கல. இது நம்ம யாரை போய் கேள்வி கேட்க முடியும்? அப்படியே வாழ்ந்து பழகிட்டோம். கேள்வி கேட்டு பழகலை, கேள்வி கேட்டு பழகணும்னு நான் நினைக்கிறேன். சரின்னு சொல்கிறவங்க கீழே சொல்லுங்கள். இல்லைனா இதுவே நல்லா இருக்குப்பா, எதுக்கு வாயை திறந்து பேசிக்கிட்டு மூடிக்கிட்டு என்ன கொடுக்குறாங்களோ சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், நம்மளும் அடிமையில் ஒருத்தர்னு இருந்துட்டு போக வேண்டியது தான். சரி. ஆனால் இப்போ இவ்வளோ நேரம் நான் யோசிச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பிஎஸ்என்எல்ல போயிட்டு திரும்ப நான் ஃபிசிக்கல் சிம் வாங்குறது எந்த அளவுக்கு ஈஸின்னு எனக்கு தெரியல. அதனால நான் வந்து அந்த ரிஸ்க் எடுக்கணுமான்னு யோசிக்கிறேன். ஆமாம், பிஎஸ்என்எல் ஈஸிம் இருக்குது. ஈஸிம் ஏன்னா ஒரு அங்கிள் வாங்கணும். எனக்கே அங்கிள்னா பார்த்துக்கங்க, எனக்கே 47 வயசாச்சு. பரவாயில்ல, அந்த அங்கிள் வந்து பிஎஸ்என்எல் நான் அங்கிள்னு கூப்பிட்றேன்னா இப்போ எவ்வளோ வயசானவராக இருப்பான்னு பார்த்துக்கங்க. ஆனால் அவர் பிஎஸ்என்எல் நம்புறாரு. அவர்கிட்ட நான் பேச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது சொன்னார், நான் ஃபஸ்ட்டு 3 வருஷம் வெயிட் பண்ணி பிஎஸ்என்எல் லேண்ட்லைன் வாங்கினேன், பிஎஸ்என்எல் தான் ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணுறேன், பிஎஸ்என்எல் தான் எனக்கு வந்து சிம் கார்டும் யூஸ் பண்ணுறேன், எனக்கு கால்ஸ் எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, பேங்கிங் இது பூரா பிஎஸ்என்எல் அப்படி யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் நான் வச்சிருக்கிற என்னோட நம்பருக்கு வந்து பிஎஸ்என்எல் பாதி நேரங்களில் கட் ஆகிடுது 4G. அது மாதிரி பேசுறத லிசன் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து சர்வீஸ் நல்லா கொடுத்துட்டு ஓவராக பேசுகிறான்டா இவன் கட் பண்ணுறான்னு சொல்லி அப்படி கூட பண்ணுறாங்களா தெரியல. அப்போ சிவபரணிக்கு பிஎஸ்என்எல் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு. அப்படி சொன்னால் தான் அடுத்து எனக்கு கரெக்டாக இருக்கும்.
நீங்க சொன்ன மாதிரி நானும் சொன்னேன்னா என்னையும் கட் பண்ணிடுவாங்க எனக்கு அநேகமாக ஏர்டெல்லே எனக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நிறைய வேற லெவலு. எனக்கு இன்டர்நேஷனல் ரோமிங்லாம் யூஸ் பண்ணனே. ஆமாம் இருக்குது இன்டர்நேஷ்னல் ரோமிங்லாம். ஆனா அதையும் கொண்டு போய் அவன் நேரில் சிக்கனானா அட்டி தான் அவனுக்குலாம். இன்டர்நேஷனல் ரோமிங் 10 நாளைக்கு 3000 ரூபா பில்லு, ஒரு வருஷத்துக்கு 15,000 ரூபா பில்லு. டேய் யாரா நீங்களாம், என்னடா ட்ரை பண்றீங்க? ஒரு வருஷத்துக்கு 15,000 ரூபா எப்படி ரீசார்ஜ் இன்டர்நேஷனல் ரோமிங். என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதான் இன்டர்நேஷனல் நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கு கொடுத்துருவான் அவன் வேலிடிட்டி எல்லாமே. கடுப்பா இல்லை இதெல்லாம் கேட்டா? டேய் அது என்னடா கணக்கு, 10 நாளைக்கு 3000 ரூபா பே பண்ண சொல்ற, 365 நாளும் நான் டிராவல்லே இருப்பேன் அப்படிங்கிறோம் 15,000 பே பண்ணுறான். என்னடா இது எனக்கு புரியல. அவன் பணக்காரன், அவங்ககிட்ட காசு வாங்கக்கூடாது. ஓகே, நீ நடுத்தர ஏழை, எப்போவாது தான் உங்ககிட்ட இருந்தால் நான் பிடுங்க முடியும். புரியுதா? அதைத்தான் பண்ணுறாங்க எல்லாருமே வந்து. ஏன்னா பணக்காரன் அவங்க ஏதாவது ஒன்று பகைச்சு வச்சு அவனுக்கு எதிராகவே கம்பெனி தொடங்கிடலாம். டக்குன்னு இவனுக்கு ஆப்போசிட்ல அவனே ஒரு கம்பெனி, ஒரு கடையை போட்டு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நீ நாசமா போனடான்னு இப்போ ஜியோ தொடங்கிற மாதிரி தொடங்கிட்டானா என்ன பண்ணுவீங்க நீங்க? கரெக்ட். நீ ஏழை, நீ நானும் தொடங்குவேன். என்ன பண்ணுவேன்? பழைய மாதிரி லெட்டர் போட சொல்லி லெட்டர் போட்டுக்கிட்டு எடுத்து ரயில்வேல லாஸ்ட் இதுல தூக்கி மூட்டையா போட்டு லெட்டர் அப்படி தானே போயிட்டு இருந்தது. அப்படித்தானே ஒரு ஊருக்கு போற ட்ரெயினுக்கும் மெயிலுன்னு போட்டு வச்சிருந்தோம். ஆமா, அப்புறம் என்ன லெட்டர் போட்டு நல்லா நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளா வரலன்னு. இந்த S25 8.5 அதை பற்றி அடுத்த வீடியோ போடுவோம். அப்புறம் பாவம் ரொம்ப நேரமாக உட்காந்து அட பாவி நானே இங்கேருந்தோ வந்திருக்கேன். ராஜகண்ணன் வருவோம் யூடியூப்ல அவனுங்க பார்க்கணும். ஓகே, லைவாக எடுக்கும்போது நான் எவ்வளோ நேரம்டா பார்க்கறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. வணக்கம், இன்னொரு வீடியோவில் கூடிய விரைவில் சந்திக்கிறோம். கூடிய விரைவில் இல்லை, இப்போ அடுத்து 8.5 வீடியோ எடுப்போம். இல்லை அதை வந்து அதெல்லாம் வந்து முக்கியமாக நம்ம இவனுக்கு தான் கொடுப்பாங்க, SRKக்கு தான். காமேஷ் வீடியோ அப்படின்னு தூக்கி போட்டு எப்போ அவன் எடிட் பண்ணி கொடுக்குறாரோ. கரெக்ட். எப்படியும் கண்டிப்பாக 2027 வர வாய்ப்பு இருக்கு. உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். 2027க்கு சொல்கிறார். இல்லை ஐயா, 2025க்கு சொல்கிறேன். எடிட் அப்போ தானே பண்ணுவான். இல்லை, இதை நீங்கள் திவ்யா சிஸ்டர்கிட்ட கொடுத்துருங்க. அப்படியா? ஆமாம், சேஃபாக ப்ளே பண்ணுறீங்க. சேஃபாக ப்ளேன் பண்ணுறேன். அது பிப்ரவரிக்குள்ளே அது வந்துடும் அடுத்த வருஷம். சரி, ஆனால் அப்போ போய் கிறிஸ்மஸ் சொல்லிட்டு இருக்கீங்க, அதான் கொஞ்சம் வருத்தம். பரவாயில்ல, இந்த வீடியோ ரெக்கார்ட் செய்யப்படுவது கிறிஸ்மஸ்க்கு முன்தினம் அப்படி சொல்லி அதை போட்டுருங்க. ஓகே, ரைட்டா? நன்றி மக்களே, எல்லாரும் கிறிஸ்மஸை கொண்டாடுங்க, எல்லாருமே கொண்டாடுங்க. எப்படி நம்ம தீபாவளி அவங்க கொண்டாடுறாங்களோ எந்த ஒரு விஷயமும் நல்ல விஷயங்கள் தான். இல்லாதவர்களுக்கு எடுத்து கொடுக்குற ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து கிஃப்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். இல்லாத ஒருத்தருக்கு அவங்களுக்கு தேவைப்படுற விஷயத்த கிஃப்டாக கொடுக்குறீங்க அப்படின்னாலே நீங்களுமே கிறிஸ்மஸ் தாத்தா தான், நீங்களுமே அந்த கிரைஸ்ட்டுக்கு ஈக்குவல் தான். யாருக்கு என்ன தேவையோ அதை வாங்குங்க. அதாவது ஆஃபர் வரும்போது யாருக்கு எது தேவையோ இல்லாதவங்களுக்கு அதை தேவையான நேரத்தில் கொடுங்க. ஒரு 20 ரூபா சாப்பிட்றதுக்கு நல்ல பசியோடு இருக்கிறவனுக்கு கொடுத்தான்னா அந்த 20 ரூபா மதிப்பு வந்து 20 லட்சத்துக்கு சமானம். ஸோ இல்லாதவர்களுக்கு கொடுங்க. அப்படி கிடச்சி ஒருத்தர் சந்தோஷத்தை மூஞ்சியில் பார்த்தீங்கனாலே அன்றைக்கி அது ஒரு கிறிஸ்மஸ் தினம் தான். எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுவோம். பாய். என்னமா பேசுகிறாரியா?